தமிழ் இயல் 1ல் அடுத்ததா பார்க்க போறது இரட்டுற மொழிதல். தம்பி, நீ எழுந்திருச்சு அந்த புக்கை வாசிப்பா. விண்ணோடும் முகிலோடும் உடுக்கலோடும் கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைந்து பேசப்படுகின்றது. இவற்றுக்குள் ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு என போற்றப்படுகிறது. தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டுற மொழிவதன் மூலம் அறிக்கையில் அதன் பெருமைகளை ஆழப்படுத்தி விரிவுபடுத்துகிறது. இரட்டுற மொழிதல் அப்படின்னா ஒரே சொல், அது 2 பொருள்களை கொடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா மாலை அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குல்ல, மாலைக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று அது ஒரு காலநிலையை குறிக்கிறது, காலை மாலை மதியம் அந்த மாதிரி குறிக்கிறது. இன்னொன்று மாலை, கழுத்துல மாலை அனுப்பி வைக்கிறது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுன்னா, ஒரு நாள் சூவே சாமிநாதர் ஐயர் ரயில் நிலையத்தை விட்டு இறங்கும் போது அவரை பார்க்க வந்தவங்க அவங்களுக்கு ஒரு மாலை போட்டிருக்காங்க. அதை அவர் நகைச்சியா இரட்டுற மொழிதல் எப்படி சொல்லியிருக்காருன்னா, காலையிலேயே மாலை வந்து விட்டதே அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலங்காத்தால அவங்க இறங்கினோடனே அவங்களுக்கு மாலை இட்டிருக்காங்க. அது மாலை, காலையில் மாலை, அந்த மாதிரி அவங்க ஒரு இது மாதிரி அதான் ஒரு சொல் பல பொருள்களை குறிக்கிறது தான் இரட்டுரை மொழிதல் என்பா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். அன்னைக்கு ஃபுல்லா நான் மௌன விரதம், ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுவேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ பக்கத்துல உட்காந்துருக்கேன் என் நண்பன் கேட்கறான், காலில் எப்படா அடிபட்டுச்சுன்னு. அதே நேரத்துல கண்டக்டர் வந்து எந்த ஊருக்குப்பா போகணும் அப்படின்னு ஒன்று கேட்கறான். இப்போ நான் என்ன சொல்றேன், செங்கல்பட்டு அப்படின்னு 2 பேருக்கும் சொல்றேன்னு வச்சுக்க. இப்போ செங்கல்பட்டுங்கிற ஒரு வார்த்தை எத்தனை விதமா பொருள் படிவு பாருங்க. செங்கல்பட்டு கால் இதாயிடுச்சு. அதே மாதிரி எங்க போகணும்னு கேட்டதுக்கு செங்கல்பட்டு. ஒரு சொல்லோ ஒரு சொற்றொடரோ ஒன்றிற்கும் மேற்பட்ட பொருட்களை தருவதுதான் நம்ம ஸ்லேடை அல்லது இரட்டுற மொழிதல் என்று சொல்கிறோம். தம்பி, நீ எழுந்திருச்சு அந்த புக்கை வாசிப்பா. முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேலாவலால் நித்தம் அலைக்கிடந்தே சங்கத் தலைவராக ஆழிக்குள் இணைக்கடந்தே தேத்தமிழ் தீதுண்டு. இப்போ நீங்க கேட்ட பாடல் தான் இரட்டுரை மொழிதலுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, அந்த பாடல் இப்போ நீங்க கவனிச்சிங்கல்ல, அது வந்து தமிழின் சிறப்பு குறித்து சொல்ற மாதிரி ஒரு பொருள் அமையுது. இன்னொன்று கடல்களின் சிறப்பு குறித்து இன்னொரு பொருள் அறியுது. அதை நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த அந்த அதுக்கு ஏத்தவான பொருள்கள்ல அது மாறிடுது. முதல்ல தமிழுக்கான சிறப்புகளை குறித்து சொல்ற மாதிரி ஒரு பொருள் அமையுது. அடுத்தது கடல்களின் சிறப்பு குறித்து சொல்ற மாதிரி ஒரு பொருள் அமையுது. தமிழ் இயல் இசை நாடகம் என முத்தமிழாய் வளர்ந்தது. முதல் இடை கடை ஆகிய முச்சங்கங்களால் வளர்க்கப்பட்டது. 50 காப்பியங்களை அணிகலனாய் பெறப்பட்டது. சங்கப் பலகையில் அமைந்திருந்த சங்கப் புலவர்களால் காக்கப்பட்டது. கடல் முத்தினை அமிழ்தினையும் தருகிறது. வெஞ்சங்கு, சஞ்சலம், பாஞ்சகன்யம் ஆகிய 3 வகையான சங்குகளை தருகிறது. மிகுதியான வணிகர் கப்பல் செல்லும்படியாய் இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து காக்கிறது. இப்போ ஒரு பாடல் 2 பொருள்களுக்கு நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அதில் பாடலில் வர முத்தமிழ்ங்கிற வார்த்தை தமிழ் ரீதியாக நம்ம படிக்கும்போது இயல் இசை நாடகம் அப்படின்னு படிப்போம். இதே கடலுக்கு முத்தினை அமிழ்து எடுத்தல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். முச்சங்கம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய 3 தமிழ் சங்கங்களை உடையது. அதே மாதிரி கடல் பொருளில் நம்ம படித்தோம்னா அந்த முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, வெண்சங்கு, சஞ்சலம், பாஞ்சகன்யம் அப்படிங்கிற 3 சங்குகளை அது குறிக்குது. மெத்த வணிகலன்கிறது 50 காப்பியமான சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலகேசி, அது மாதிரி 5 காப்பியங்களை படிக்குது. அதையே நம்ம மெத்த அணிகலன்னு படித்தா மெத்த நிறைய அணிகலன் வணிக கப்பல்களை உடையதுன்னு நம்ம கடல் ரீதியாக படிக்க முடியும். சங்கத்தவர் காக்க, சங்க பலகையில் இருந்து சங்க புலகர்களை பாதுகாப்பது. சங்கத்தவரை காக்க, சங்கத்தில் இருக்கவங்கள காப்பது அப்படிங்கிற குறித்து தமிழில் பொருளாகுது. இதுவே கடலை எடுத்துக்கிட்டா சங்கினை காத்தல். எப்படி சங்கினை காக்க முடியும்? நீரினை தடுத்து சங்கினை காத்தல். இதை தான் நம்ம இரட்டுற மொழிதல்னு பார்த்துருக்கோம். தம்பி, நீ எழுந்திருச்சு அந்த புக்கை வாசிப்பா. இரட்டுற மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ 2 பொருள் பட வரைவது இரட்டுற மொழிதல் அணி எனப்படும். இதனை ஸ்லேடை எனவும் அழைப்பர். செய்யுளில் உரைநடையிலும் மேடை பேச்சிலும் ஸ்லேடைகள் பயன்படுத்தப்படுகின்றன.